வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நலம் பெறலாம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீங்கும். உடல் நமக்கு அதிக சுறுசுறுப்போடு இயங்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் பெறும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். ஸோ நாம் என்ன பண்ணோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது, நெல்லிக்காய்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அதிக நேரம் நம்ம கண் விழித்து தூங்காமல் இருக்கிறது, மாவுச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்கள் நமக்கு ஏற்படுவது, அதே போல நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள். தினமும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே நமக்கு வெளியேற்றப்படும். வாயு தொல்லை இருந்தாலுமே நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம நீக்கிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக தடுக்கிறது. இதனால சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக, ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவு எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நமக்கு நீங்கிடும். சருமத்தினுடைய பளபளப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை, கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் நம்மளுடைய சருமத்தில் ஏற்படாமல் தடுக்கிறதோடு ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். தோல் சுருக்கங்களை நமக்கு நீக்கி வயதான முக தோற்றத்தை குறைத்து இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம், அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு சிறப்பாக பங்கு வகிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கம் எதுவும் இல்லாமல் இளமையான ஒரு முக தோற்றம் பெறுவதற்கு, தோல் சார்ந்த நோய்களும் எதுவும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது ஒரு நோய். அது என்ன நோய்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இந்த நோய் இருக்கு. ஸோ இந்த நோயை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனக்கூடிய கரையக்கூடிய அந்த நார் சத்து வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கிறதால இது நமது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைத்து வெளியேற்றிடும். அதே போல ரத்த நாளங்களில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படியாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இதனால இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போவதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளுமே இருக்காது. ஸோ ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான கரோனரி இதய பாதிப்பும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொண்டு குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸே செய்யுது. அதனால நமக்கு எந்த விதமான நுரையீரல் தொடர்பான சுவாசம் சார்ந்த நோய்கள் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும்.
மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அது எப்படி உறுதிப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவே மூளையினுடைய செயல்பாடு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளுடைய ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போவதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு வந்து பாய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு மூளை செல்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலவர சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் நமக்கு வந்து கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து வேகமாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. விழிப்படலம் சேதமடைவது, மாலை கண் நோய் ஏற்படுவது, கண்புரை ஏற்படுவது, கூர்மையான பார்வை இல்லாமல் கண் பார்வை மங்கி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தி கொண்டு கண் பார்வையை வந்து நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் எலும்புகள் நமக்கு வந்து வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும் அப்படின்னா கால்சியம் சத்துக்கள், நிறைய தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும். இப்போ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களுடைய செயல்பாடு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாடு நம்ம குறைக்கணும்னா, இந்த செல் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுத்து செக் பண்ணும்போது அவர்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கப்படுவதற்கு நம்ம வந்து பக்க விளைவுகளை நம்ம சைடு எஃபெக்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னா கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல நார் சத்து அதிகம் இருக்கு. தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறத தடுத்து, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து கரைத்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கொழுப்பு சத்துக்களை நமக்கு வேண்டிய எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். சக்தியாக மாற்றி உடல் எடையை வந்து நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அதாவது கொழுப்புகளும் நமக்கு வந்து முன்னாடியே படியாது, படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகள் எல்லாமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அதில் கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.